Hi everyone, welcome back to my channel. So hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஹாப்பியா இருக்கேங்க. ஏன்னா நான் இந்தியால இருக்கிறேன். இந்தியாவுக்கு ஹாலிடேக்காக வந்திருக்கிறோம். ஸோ சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மண்ணில் காலை வச்சதும் அது ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தோடையே நம்மளுடைய ஃபர்தர் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அம்மா பார்க்கறதுக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அம்மாவோட ரெசிபி இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ இந்த இப்போ வரப்போகிற வீடியோஸில் அம்மாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப சிக்னேச்சரான ரெசிபிஸ் எல்லாம் போடலான்னுட்டு இருக்கிறேன். இவங்க என்னுடைய அம்மா மல்லிகா ரகுராமன். ரொம்ப எக்ஸலண்டான குக்குங்க. ரொம்ப நல்லா சமைப்பாங்க. கையில ஏதாச்சும் மேஜிக் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பண்ணா கூட அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். என்ன பார்த்து சாந்தி நல்லா சமைக்கிறீங்க, உங்க சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்கன்னா அந்த ஜீன் இங்க இருந்து தான் எனக்கு வந்தது. ஸோ அம்மா கிட்டே இருந்து கத்துக்கிட்ட சமையல் நிறைய நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் பண்றதுக்கு வந்துட்டு அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அந்த வகையில ட்ரெடிஷ்னலா அம்மா நாங்க சின்ன பிள்ளையில இருந்து சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வெந்தய களி தான் இன்னைக்கு பண்ண போறாங்க. இல்லம்மா? எங்க பொண்ணு என்னை பத்தி ரொம்பவும் புகழ்ச்சியா சொல்லிட்டா. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது பாரம்பரிய சமையல்ல இதுவும் ஒன்று வெந்தய களி. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து 2 இதுவாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு இனிப்பும், ஒன்று உப்பு போட்டதும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஃபுட்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சுகர் வந்தவங்க, டெலிவரி இது. அம்மா இப்போ வெந்தய களி எப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அந்த அளவெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்ப்பா. இந்த டம்ளர், சின்ன டம்ளரால் 3/4 டம்ளர் வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசி. ஓகே. இது 2 பேன். என்ன அரிசி? இட்லி அரிசி. சரி. இது 2மே நைட்டே ஊற வச்சிடணும். வெந்தயத்தை மட்டும் அப்பவே கழுவி தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற்றிட்டு அந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணணும். சரி. அரிசியை மட்டும் நம்ம வேணும்னா காலையில் ஒரு வாட்டி கழுவிக்கலாம். சரி. வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டக்கூடாது. சரி. அந்த தண்ணியோட ஊற்றி தான் அரைக்கணும். சரி. சரி, இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை அந்த ஊற வச்ச தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. இப்போ இந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 to 4 டம்ளர்ஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்குது நம்ம போட்ட வெந்தயம். அடுத்து அந்த மிக்சிலேயே நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டு இதையும் நைஸாக அரைக்கணுமாமா? இதையும் நைஸாக அரைச்சிடணும். ஓகே. அரைச்சிட்டு 2த்தையும் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டு கிளறிக்கலாம். சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிடணும், ரொம்ப கசப்பு பிடிக்காதவங்க வெல்லம் போட்டு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு உப்பு போட்டதில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சூட்டை தணிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அது தனியாக அரைச்சி இதுலேயே கலந்துடணும். கலந்துட்டு இப்போ 2த்தையும் ஒன்றா கலக்கணும். இப்போது இந்த அரிசியும் வெந்தயமும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. எவ்வளோ திக்காக இருக்குது காட்டுங்கம்மா? சரி, ரொம்பவே திக்காக இருக்குது இல்லை? இப்போ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இருந்தாலும் தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அது வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். 6 டம்ளர் தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி கிளறுங்க. அது எவ்வளோ தூரம் அந்த தண்ணியை எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி இருக்கிறேன். இந்த பக்குவத்தில் இருக்குது. இருந்தாலும் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கிளறும் போது உங்களுக்கு தேவைன்னாக்கா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அதுலேயே திக்காகிடுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். சரி. இப்போ இவ்வளோ தென்னாக இருந்தால் தான் நல்லா வேகும் இல்லை? ஆமாம். இது சீக்கிரமாக திக்காக ஆகிடும். அதனால் வந்துட்டு வேணும்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் கிளற போகிறோம், கொஞ்சம் வெல்லம் போட்டு கிளற போகிறோம். அதை 2ஆக நான் இப்போ பிரிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 2ஆக இதை பிரித்தாச்சு.
இதுவே கொஞ்சம் திக்காக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க அம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறீங்களாம்மா? ஆமாம், 6 டம்ளர் எடுத்ததில் 1 டம்ளர் எடுத்து வச்சேன்ல, அதுலேருந்து இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிடுவேன். சரி, வந்துட்டு உப்பு போட்டு கிளற போகிறேன். இந்த இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் நீங்கள் இப்பயும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ கேஸ் வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சிம்லே தான் ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை மீடியம் ஃப்ளேமில் இருக்கலாமா? ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹையில் இருக்கலாம். திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு இது பண்ணுவோம். நம்ம வந்து மஞ்சத்தூள் எதில் எப்படி எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்குறேன். ஓகே. மெயினாக இது வந்துட்டு வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வேறு யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம்? ப்ரெக்னென்ட் லேடி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த நரம்பெல்லாம் தளர்வு கொடுக்கும். ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் லாங் லைஃப். இந்த வயிறு வலி, இடுப்பு வலி அதெல்லாம் வராமல் இருக்கும். எங்கள் மாமியார் 95 இயர்ஸ் இப்போ தான் இறந்தாங்க. அவங்களுடைய டிஃபன் என்னன்னா வாரத்தில் ஒரு வாட்டி இந்த இதுவாக இருக்கும் டிஃபன். இப்போ அம்மா ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் என்னமா உப்பு செக் பண்ணிக்கணுமா? இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கணும். இது பாருங்கள், ஒரு மாதிரி அப்படியே கண்ணாடி ஆட்டம் வந்துச்சு பாருங்கள். சின்ன அர்த்தம். ஓகே. லைட்டாக கொஞ்ச நாள் கிளறி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா இதுவாகிடும். சரி. ஸோ இது ஒரு 9 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்களாம்மா? ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஓகே. சாப்பிடும்போது அது இப்போது பக்கத்தில் அந்த வெல்லத்துக்கும் அம்மா வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. இது என்னம்மா பண்ணணும்? இது வந்து கிளறிட்டு நம்ம இது பொங்கல் பண்ணுறோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டு, என்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த உப்பு போட்டது கசப்புங்கிறதால இதில் வெல்லம் போட்டு கிளறி நெய் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு இந்த இடுப்பு வலி வயிறு வலிலாம் வராமல் இருக்கும். ஸோ இது கைவிடாமல் கிளறணுமாம்மா? ஆமாம், இது கைவிடாமல் கிளறணும்னா நல்லா அந்த கண்ணாடி பதத்தில் வந்துடும், திக்காக வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சிடணும். ஆனால் என்ன, இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. உடம்பு வலி, முடி கொட்டுறது, இந்த இதுக்கெல்லாமே நல்லது. ஆமாம். திக்காக வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அந்த பழத்தில் ஸ்வீட் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி கம்மியாக இருந்தது, கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னாக்கா இன்னொரு 1/2 டம்ளர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லத்தை பொடிச்சு வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதில் நெய் எதுவும் ஊற்றணும்னு தேவையில்லையாம்மா? நம்ம சாப்பிடும் போதும் ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் ஏலக்காய் போடும்போது இறக்கும் போது கொஞ்சம் ஊற்றி கிளட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கலாம். இதில் நாட்டு சக்கரை போடலாம்? நாட்டு சக்கரைலாம் வேணாம். இதை போல் இருக்குங்களா, வெல்லம் அவனே கடையிலேயே பொடி பண்ணி வச்சுருப்பாங்க, அது வாங்கி போடலாம். இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறப்பல உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் ஏதாவது பொடிச்சு போட்டுக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் இது ஆகணுமா? அவ்வளோதான், ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னொரு 2 நிமிஷம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் தூவிடணும், நெய் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் இறக்கும்போது 1 ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறேன். அது அப்படியே கிளறி மூடி வச்சிடணும். இதுவும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது. ஓகே. ஸோ நல்லா கெட்டியாயிடுச்சு இல்லை? ஆமாம். இது நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இதை ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இனிப்பு இதுவும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இதுவும் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. ம். இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு இதில் கட்டாயமாக நெய் ஊற்றி சாப்பிடணும். ஓகே. நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்டாகும். கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிட்றணும். இப்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வெந்தயக்களி, உப்பு போட்ட வெந்தயக்களி, அப்புறம் இனிப்பு வெல்லம் போட்ட இனிப்பு வெந்தயக்களி ரெண்டும் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 விதமான வெந்தயக்களி பண்ணியிருக்கிறேன். ஒன்று இனிப்பில் பண்ணியிருக்கிறேன், ஒன்று வந்துட்டு உப்பு போட்டு பண்ணியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ செஞ்சுக்கிங்க. செஞ்சு அடிக்கடி ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டால் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா செஞ்ச வெந்தயக்களி வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அம்மா உப்பு போட்டு தான் செய்வாங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு வெல்லம் போட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வெல்லம் போட்ட வெந்தயக்களி வந்துட்டு நெய்யோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ வெந்தயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் தான். ஸோ அது எத்தனையோ வகையில நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளட் சுகர் லோ பண்றதுல இருந்து, ஸோ மென்சுரல் கிராம்ப் ரெடியூஸ் பண்றதுக்கும், ஃபீட் பண்ற மதர்ஸுக்கும் வந்துட்டு வெந்தயம் ரொம்பவே நல்லது. ஸோ அதை வச்சு ஒரு களி இது மாதிரி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 வீக்கோ இல்ல ஒன்ஸ் இன் 10 டேஸோ நம்ம எடுத்துட்டு வந்தா நம்மளுடைய பாடி ஹீட் நம்மள ரெகுலர் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க, இந்த ட்ரெடிஷ்னலான வெந்தயக்களியை உங்களுக்கும் பிடிக்கும்னு தோணுது. ஸோ இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோட அடுத்த வாரமும் பார்ப்போம். until then take care, bye. வாழ்க வளமுடன்.